ஹலோ ஹலோ, வாங்க வாங்க, கற்பனை உலகத்துல இருந்து வெளியே வாங்க. குளியல் முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து என்னன்றத சொல்லி தொலைங்க. சொல்லுங்க, மூணாவது என்னன்னு சொல்லுங்க. ஆபீஸ்க்கு போகும்போது நீங்க எனக்கு ஃப்ளையிங் கிஸ் கொடுக்கணும். டைரக்டா கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான். ஃப்ளையிங் கிஸ் தானே? ஃப்ளையிங் கிஸ். ஐயோ, ஆறாவதா சொன்னா அதையும் நான் எழுதிக்கிறேன். சொல்லு. இப்படி ஒன்னொன்னுத்தையும் சொல்லிட்டு நடுவுல கேப் கொடுக்காத. நான் பொறுமையை இழந்துகிட்டே இருக்கேன். அடுத்து சொல்லு. நம்ம 2 பேரும் ராத்திரி நேரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் சாப்பாடு ஊட்டி விட்டுக்கணும். ஏய், கொஞ்சம் இங்க பாரு. நீ இப்படி ஒவ்வொன்னுத்தையும் சொல்லிட்டு இப்படி கற்பனை உலகத்திலே வாழ்ந்துட்டு இருந்தா அந்த 12 பாயிண்ட் எழுதுறதுக்கு எனக்கு 14 நாள் ஆயிடும். 14 நாள். நீ டக்கு டக்குன்னு சொல்லு, நான் பட்டு எழுதுறேன். நெக்ஸ்ட். தூங்கறதுக்கு முன்னாடி குட் நைட் சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட். உங்க நெஞ்சு மேல நான் தலை வச்சு படுக்கணும். ஏய், டூ மச். திஸ் இஸ் டூ மச். குட் நைட் நெஞ்சு மேல தலை. சரி, எழுதிட்டேன். நெக்ஸ்ட் சொல்லு. ரெண்டும் ஒண்ணுதான். எழுதிட்டேன் பாரு. நெக்ஸ்ட் சொல்லு. நான் தலைக்கு தண்ணி ஊத்திக்கலன்னா நீங்க என்ன பத்திரமா பாத்துக்கணும். தலைக்கு தண்ணி ஊத்தலனாவா? நெக்ஸ்ட். குழந்தைங்க பிறந்தாலும் குழந்தைங்களை விட ஏன் மேலதான் அன்பு அதிகமா இருக்கணும். நெக்ஸ்ட் சொல்லு. லாஸ்ட் பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மாமா. இந்த அக்ரிமெண்ட்ட பத்தி அத்தையோட சேர்த்து வீட்ல யாருக்கும் தெரியக்கூடாது. என்னது? இது அக்ரிமெண்டா இது உனக்கு? இப்போ நீ எழுதின எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும் மாமா. அப்படி கொஞ்ச நாள் நீ ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் நான் ஒருவேளை ஹாப்பியா இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்போ சிவா பூர்ணி கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிற மாதிரி. வாவ். ஹலோ சார், ககன் சார், அந்த பேப்பரை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. அதுல இருக்கிற ஏதாவது ஒரு பாயிண்ட ஒரு நாள் நீங்க ஃபாலோ பண்ண மிஸ் பண்ணாலும் மறுபடியும் இந்த அக்ரிமெண்ட் முதல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். ஐயோ, என்ன சித்தி இது? நட்சத்திர போன் எடுத்து பேச மாட்டேங்கிறா. ஹனிமூனுக்கு போயிருக்காங்கல்லம்மா. இந்திய திருமண சட்டத்துல புருஷன் பொண்டாட்டி 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிக்கணும்னு சட்டம் இல்ல. நேரம் வந்தா எல்லாம் தன்னால நடந்துரும்ல. சி வாய் மூடு. இது கேட்டாலும் எனக்கு ஒரு எரிச்சலா இருக்கு. என் பொண்ணு செத்தாலும் சாவாலே தவிர அந்த ஐயோகியனோட இப்படி எல்லாம் நடந்துக்கவே மாட்டா. அது இல்லம்மா, கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாரு. விளக்கு பக்கத்துல கற்பூரத்தை வச்சா என்ன ஆகும்? சும்மா இருக்குமா? பத்திக்கும். அதே மாதிரி 2 பேருக்கும் சரியான வயசு, புது இடம் வேற, அதுக்கேத்த மாதிரி குளிர் வேற. கதவை சாத்திக்கிட்டு 2 பேரும் ஒண்ணு சேர மாட்டாங்கன்னு என்ன உத்தரவாதம்மா? சித்தி,
வாய மூட போறியா இல்ல திரும்பவும் 4 சாத்து சாத்தவா? ச்சே, நீ சொல்றது சீப்பான பொண்ணுங்களை பத்தி. ஆனா அங்க இருக்கிறது என் பொண்ணு நக்ஷத்ரா சித்தி. நான் தனியா திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கால. அந்த செர்ரிய கொல்றதுக்கான திட்டத்துல பிஸியா இருப்பான்னு நினைக்கிறேன். ஒண்ணு இந்நேரம் அந்த செர்ரி செத்து ஒழிஞ்சிருப்பான், இல்லனா ஹாஸ்பிட்டல் பெட்ல படுத்து கிடப்பான். டாக்டர், நக்ஷத்ராக்கு எப்படி இருக்கு? பொதுவா பாத்தீங்கன்னா ஹெவி கரண்ட் ஷாக் அடிக்கும்போது அதோட எஃபெக்ட் ஹார்ட், கிட்னி இதெல்லாம் பாதிக்கும். ரொம்ப குறைஞ்ச கேசஸ்ல தான் அதோட எஃபெக்ட் மூளையையும் பாதிக்கும். பேட் லக் என்னன்னா அந்த குறைஞ்ச கேஸ் லிஸ்ட்ல இந்த பேஷண்ட்டும் இருக்காங்க. என்னடி எல்லாரும் இருக்காங்க, நீ எங்க இருக்க? இங்க இருக்கேன். என்ன அவுத்து விட்ட எரும மாடு மாதிரி எங்க வீட்டுக்குள்ள வந்து கத்திக்கிட்டு இருக்க? பூர்ணி, சின்னவங்க பெரியவங்க வித்தியாசம் இல்லாம என்ன பேச்சு இதெல்லாம்? நான் உன்னை இப்படித்தான் வளர்த்திருக்கனா? பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்ன்ற இங்கேதான் கூட உனக்கு இல்லையா? போதுமா, நாம அப்பப்ப இப்படி இறங்கி போறதாலதான் இதோ இந்த மாதிரி ஆளுங்களாம் நம்ம வீட்டுக்குள்ள வந்து நிக்கிறாங்க. சண்டை போட வந்தவங்களுக்கு கொடை பிடிக்கிற அளவுக்கு நான் நல்லவ ஒன்னும் கிடையாதுமா. உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் கொடை பிடிச்சு யானை மேல ஏறி ஊரு சுத்தி வர ஆசையெல்லாம் எங்களுக்கு இல்ல. அத்தை, கொஞ்சம் அமைதியா இருங்க. முதல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. அப்பப்பப்பப்பப்பா, உன் மாமியார் மாதிரி எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்ப நல்லா நடிக்கிற பூமி. என்ன பண்றது, நீதான் இந்த வீட்ல ஒருத்தியா மாறிட்டியே. எங்க இருக்கிறவங்க மாதிரி நடந்துக்காம எங்க வீட்ல இருக்கிறவங்க மாதிரி நடந்துப்பியா? மீரா, குறை சொன்னதெல்லாம் போதும். நீ சொல்ல வேண்டிய விஷயத்த நேரடியா சொல்லு, இல்லனா அப்படியே வந்த வழியே வெளியில போ. போகாம உன் வீட்லயே வந்து டென்ட் போட்டு உட்காருவேன்னு நினைச்சியா? எதுவும் தெரியாத மாதிரி மாமியார மருமகளும் ரொம்ப நல்லா கேக்குறீங்க. நீயே ட்ரைனிங் கொடுப்ப, நீயே திருப்பி கேப்ப. எங்களை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக தானே என் பசங்க படிக்கிற காலேஜ்லயே உன் பொண்ணையும் கொண்டு வந்து சேர்த்திருக்க. நீ என்னடானா கோவில்ல எல்லாரும் முன்னாடியும் என்ன அடிக்கிற? உன் பொண்ணு எல்லாரும் முன்னாடியும் என் பொண்ணு அடிச்சிருக்காளாம்.